கெமிக்கல் இல்லாம, எந்த ஒரு கலப்படம் இல்லாம, தூய்மையாக இவருங்க இவர் தயாரிக்கிற பொருள்கள்ல பெருங்காயம் பயன்படுத்துறாரு. இப்ப இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லயும் காஸ்ட்லியான பொருளெல்லாம் பயன்படுத்துறதில்ல. ஏன்னா, அப்பதான் அவங்களுக்கு விலை கட்டுப்படி ஆகும். லாபம் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறனால, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராசஸ்ல நாங்க வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, நான் வந்து ஒரு புது பிராண்ட கிரியேட் பண்ணி, இப்போ உள்ள லேடீஸ், இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து, இப்ப டைம் இல்லாதனால யாருனாலும் இவ்வளவு டேஸ்டியா, இவ்வளவு பக்குவமா தயார் பண்ண முடியல. வாழ்க வையகம். நண்பர்களே, புளியோதரை பேஸ்ட் கெமிக்கல் இல்லாம, எந்த ஒரு கலப்படம் இல்லாம, தூய்மையாக, பாரம்பரியமாக எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். இத பார்த்துட்டு நீங்க உங்க வீட்ல புளியோதரை பேஸ்ட் செஞ்சு வச்சு ரொம்ப நாள் கெட்டு போகாம வச்சு நீங்க அதை பயன்படுத்தலாம். இந்த புளியோதரை பேஸ்ட் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நமது நண்பர் வாசனா ஃபுட்ஸ் திரு சிவகுமார் அவர்கள் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். இவருங்க இவர் தயாரிக்கிற பொருள்கள்ல பெருங்காயம் பயன்படுத்துறாரு. சுத்தமான ஒரிஜினல் செக்கு எண்ணெய் மட்டும் பயன்படுத்துறாரு. சின்ன வெங்காயம் பயன்படுத்துறாரு. ஆச்சரியமா கேட்கலாம். இதுக்கு என்ன பெருங்காயம் பயன்படுத்துனா என்ன? அப்படின்னு கேட்கலாங்க. பொதுவா இப்ப இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லயும் காஸ்ட்லியான பொருளெல்லாம் பயன்படுத்துறதில்ல. ஏன்னா, அப்பதான் அவங்களுக்கு விலை கட்டுப்படி ஆகும். லாபம் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறனால, நெறைய ப்ராடக்ட்ல பெருங்காயம் பயன்படுத்த மாட்டாங்க. சின்ன வெங்காயம் பயன்படுத்த மாட்டாங்க. செக்கு எண்ணெய் பயன்படுத்த மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஒரு நல்ல ப்ராடக்ட், ஒரு நல்ல பொருள் அப்படின்னா, அதுக்கான சரியான பொருள பயன்படுத்தணும். எனவே, வாசனா ஃபுட்ஸ் சிவகுமார் அவர்கள் பல பொருட்களை தயாரிச்சு வராரு. அதுல கண்டிப்பா பெருங்காயம், சின்ன வெங்காயம், சுத்தமான செக்கெண்ணெய் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுமோ, சரியான அளவு பயன்படுத்துறார். அப்படிங்கிறது தான் சிறப்பு. எனவே, திரு சிவகுமார் அவர்கள் பேசுவதை கேளுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் சுத்தமான, பாரம்பரியமான புளியோதரை பேஸ்ட் செய்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள். வணக்கம். என் பேரு சிவகுமார். நான் வந்து என் கம்பெனி பேர் வந்து வாசனா ஃபுட்ஸ். அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது 2012ல. இப்ப 13வது வருஷம் நாங்க வந்து அடி எடுத்து வைக்கிறோம். ஃபாதர் வந்து 1972ல இருந்தே இந்த ஃபுட் ஃபீல்டுல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் அத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு சில யோசனைகள் வந்தது. இன்ஸ்டன்ட்டா ரெடி மிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் இந்த வத்த குழம்பு பேஸ்ட்டு, புளியோதரை பேஸ்ட்டு இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஓனாவே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. பல ட்ரையல்கள் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அத நெறைய பேருக்கு சாம்பிள் குடுத்து, அத ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான், அந்த பேஸ்ட் ஐட்டம்லாம் அவங்க வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த தயார் பண்ணும்போது, நெறைய வேரியண்ட்ஸ கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அதாவது வத்த குழம்பு பேஸ்ட்டு, புளியோதரை பேஸ்ட்டு, லெமன் ரைஸு, டொமேட்டோ ரைஸ் பேஸ்ட்டு, அப்புறம் பெப்பர் ரசம் பேஸ்ட்டுன்னு சொல்லி இன்ஸ்டன்ட் பேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் தயார் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதோட ஆல்ரெடி ஊறுகாய் ஐட்டம்ஸும் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்ப நெறைய வெரைட்டீஸ் ஊறுகாயெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இது இந்த ப்ராசஸ்ல நாங்க வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால, நான் வந்து ஒரு புது பிராண்ட கிரியேட் பண்ணி, அத வந்து கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பெரிய லெவலுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு, நான் 2012ல இந்த வாசனான்ற நேம வந்து நான் கிரியேட் பண்ணேன். அத ஒரு பிராண்டிங் ஆக்கி பெரிய லெவலுக்கு வரணும் அப்படிங்கிறதுல, அதுக்கு உண்டான எல்லா ப்ராசஸுமே பண்ண ஆரம்பிச்சோம். அதுல அப்பாவோடைய அந்த பழைய காலத்து மெத்தட்லயே, அதாவது எந்த ஒரு இப்போ உள்ள மாடர்ன் ட்ரெண்டுக்கு உண்டான மாதிரி, நெறைய இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து வித்தியாசமா யூஸ் பண்ணாம, அந்த நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ மட்டுமே வச்சு, நாங்க வந்து தயார் பண்ண ஆரம்பிச்சோம். அதுலருந்து எந்த ஒரு மாற்றமும் செய்யல. எங்க அப்பா என்ன பண்ணியிருந்தாங்களோ, அத அப்படியே தான் நாங்க வந்து மேக்கப் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோமே ஒழிய, அ வேற எதுவும் வந்து நம்ம அ நேச்சுரலுக்கு மீறி வேற எதுவுமே இதுல வந்து நம்ம செய்யறதில்ல. ஸோ, இதுல இப்போ ஒரு உதாரணமா நேச்சுரலா பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றத ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கொத்தமல்லி தொக்கு அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிச்சேன். அப்ப அந்த கொத்தமல்லி தொக்கு அப்படிங்கிறது செய்யும்போது, இப்போ உள்ளவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா, கொத்தமல்லி பவுடர் வாங்கி அத வச்சு ஈஸியா மேக் பண்ணிர்றாங்க. நாங்க அப்படி பண்றதில்ல. நாங்க மார்க்கெட்ல எ 20 கிலோ கொத்தமல்லிய வாங்கி,
அதை வந்து நாங்கள் இங்கே கழுவி அந்த ஃபுல்லாக நறுக்கி சுத்தம் பண்ணிட்டு இங்கே கிரைண்டிங் பண்ணி அதை வச்சு நேச்சுரலாக தான் நாங்கள் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் பவுடர்ஸ் வச்சு எதுவுமே தயார் பண்ணுறது கிடையாது. ஸோ எங்கள் மேக்கிங் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா இதை வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டில், எங்களுடைய ரிலேஷன்ஸ் வீட்டில் எல்லாருமே அன்றாட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா யூஸ் பண்ணுற மாதிரி, நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் மக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கே யூஸ் பண்ண முடியல அப்படின்னா நாங்கள் அதை வந்து செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ எங்களுடைய பிராண்டோடைய குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும், பட் கொஞ்சம் அதுக்கு உண்டான ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். பட் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும். நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ஒன்றும் பாதிக்காத அளவுக்கு தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வாசனான்ற நேம் வந்து எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த பொருளுடைய தன்மையை வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணோம். ஏன்னா எங்கள் பொருள் வந்து எல்லாமே வந்து அரோமாவோட இருக்கும், நல்ல ஸ்மெல்லோட இருக்கும். அப்போ அந்த வாசனான்றதுக்கு தமிழில் வந்து அர்த்தம் பார்க்கும்போது வாசனைன்னு வைக்கலான்ற ஐடியா பண்ணியிருந்தோம். அப்போதான் சான்ஸ்கிரிட்ல இதுக்கு வந்து அலைடான பேர் வந்து வாசனா. ஸோ அந்த பேரை நாங்கள் செலக்ட் பண்ணி அதை வந்து எங்களுடைய கம்பெனியோடைய மெயின் நேமாக வச்சு அதில் வந்து ஆர்ட் ஆஃப் அரோமா அப்படின்னு சொல்லி எங்கள் டேக்லைன் வச்சிருக்கிறோம். இதுதான் வந்து இந்த இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து வாசனான்ற பேர் உருவாக்குறதுக்கு உண்டான காரணம். இதோடைய மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா இன்ஸ்டண்டா வந்து நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும். இப்போ இருக்கிற காலத்துல வீட்டில் வந்து எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்குக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு வந்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில எர்லியரா ஒரு 7:00 வந்து நம்ம ரெடி பண்ணி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு போற டைம்ல அவங்க இன்ஸ்டண்டா வேற வேற ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு போறதுக்கு பதிலா ரைஸ் மட்டும் அவங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்த கொத்தமல்லி பேஸ்ட் இந்த மாதிரி ஐட்டத்தை வந்து அதை போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு 2 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து கொத்தமல்லி சாதம், கருவேப்பிலை சாதம், பூண்டு சாதம், அந்த மாதிரியான இதெல்லாம் வத்த குழம்பு சாதம் எல்லாமே ரெடி ஆயிரும். ஸோ இமிடியட்டா ரெடி பண்ணிட்டு நம்ம டேஸ்டியா சாப்பிட்றதுக்கும் இது வந்து ரெகுலராகவும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு வெரைட்டியா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டியா பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கும் அனுப்பிச்சு வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் மிச்சமாகும். கேஸ் கன்சப்ஷன் அந்த மாதிரி வீட்டில் உள்ள அந்த கன்சப்ஷன் எல்லாமே வந்து ஈஸியாகும். பட் ஹெல்த்தியும் கூட. நாங்கள் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ல பண்ணுறதுனால உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இது வந்துடும். ஸோ இதுதான் இதனுடைய பெனிஃபிட்ஸ். எங்கள் கம்பெனி பிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அந்தந்த சீசனில் மேங்கோ பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதை வந்து கரெக்டாக நாங்கள் வந்து கழுவி அதை பீசஸ் ஆக்குறோம். அதே மாதிரி லெமன் சீசன் அப்போ லெமன் பர்ச்சேஸ் பண்ணுறோம். கார்லிக் வந்து வாங்கி உரித்து இது பண்ணுறோம். இந்த இதை வந்து நாங்கள் தயார் பண்ணுறதுமே பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கம்பெனிஸில் மேக்சிமம் வந்து பெருங்காயம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நல்லெண்ணெய், பெருங்காயம்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போவும் வந்து நல்லெண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில் அண்டு பெருங்காயம் இதை தான் மெயினாக வந்து அதில் யூஸ் பண்ணுறோம். அந்த பெருங்காயம் யூஸ் பண்ணும்போது அந்த பிக்கிளுடைய அரோமாவும் டேஸ்ட்டும் வந்து அதிகப்படி ஆகுது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி, மல்லிப்பொடி இதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா வாங்கி வறுத்து அதுக்கப்புறம் அரைக்கிறோம். வறுத்து அரைக்கும் போது அதனுடைய டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுது. மல்லியெல்லாம் வந்து முழு மல்லியை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து வறுத்து அதை அரைச்சி தான் நாங்கள் இதில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ எங்களோட இன்க்ரீடியன்ட் எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். இதை வச்சு பிக்கிள் தயார் பண்ணும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கொஞ்சம் எடுத்து வச்சாலே நல்லா இருக்கும். சில கம்பெனிஸில் வந்து பிக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் கெட்டியாக க்ளீனாக வந்து நம்ம தயார் பண்ணி குவாலிட்டியாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் எல்லா கம்பெனிலையுமே வந்து சின்ன வெங்காயத்தை வச்சு ஊறுகாய் தயார் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம கம்பெனியில் சின்ன வெங்காயத்தை வச்சு ஊறுகாய் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. சின்ன வெங்காயத்தை பிள்ளைங்களுக்கும் நம்ம கன்சியூம் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம ஊறுகாய்களை வந்து நீங்கள் நம்ம ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குன்னு தான் நம்ம கொடுக்குறோம். பட் அது நல்லா இருக்குன்றதுனால தோசை, இட்லிக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து குவாலிட்டியாக தயார் பண்ணுறோம். இப்போ நம்ம ப்ராடக்டை பற்றியான டீட்டெயில்ஸை நான் வந்து உங்களுக்கு வாய்மொழியாக எல்லாத்தையுமே சொன்னேன். பட் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா எங்களுடைய ஒரு ப்ராடக்டை நம்ம தயார் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற ப்ராடக்ட் வந்து புளியோதரை பேஸ்ட். இந்த புளியோதரை பேஸ்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ணி தயார் பண்ண போகிறோம். இந்த தயார் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக நான் வந்து காமிக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் புளியோதரை வந்து அப்போ அந்த காலத்துல இருந்தே இந்த புளியோதரை தயார் பண்ணுறதுன்றது கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்குது. இப்போ உள்ள லேடிஸ்க்கெல்லாம் இந்த புளியோதரை செய்கிறது எப்படின்னு கூட தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து அந்த பழைய காலத்து மெத்தடில் நாங்கள் தயார் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த புளியோதரை பேஸ்ட்டை எப்படி நம்ம தயார் பண்ண போகிறோம், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி தயார் பண்ணுறோம், அதை எவ்வளோ நேச்சுரலாக நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் வந்து காமிக்க போகிறோம். இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மிளகாய்,
மல்லி இதெல்லாம் வந்து முழு மிளகா, மல்லி எல்லாம் வாங்கி, அத வந்து நாங்க வறுத்து, அத அரைச்சு ஆயில்ல வந்து வறுக்கிறோம். நல்லெண்ணெய் ஊத்தி வறுத்து, அத அரைச்சு ஆற வச்சதுக்கப்புறம், அதுல வந்து கடலை பருப்பு தனியா திரும்ப தாளிச்சு அதுல போடுறோம். கடுகு எல்லாமே அதுல போட்டு, அத ப்ரீ ப்ராசஸ் மாரி ஒரு பவுடரா செஞ்சு நாங்க வச்சுக்கிறோம். ஸோ இத வந்து ஒரு மெயின் இன்கிரிடியன்ட்டா வச்சுக்கிட்டு, அத வந்து புளியோதரை பவுடர். அந்த பவுடர வச்சு, அ மித்தபடி அதுக்கு பேஸ்ட் செய்யறதுக்கு உண்டான சேர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, அ அதுக்கப்புறம் வெல்லம். வெல்லம் வந்து ஒரு மைல்டு டேஸ்ட் குடுக்கறதுக்காண்டி வெல்லம் சேர்க்கிறோம். இதுக்கப்புறம் உப்பு, புளி. புளி தான் இதனுடைய மெயின் இன்கிரிடியன்ட். ஸோ இந்த புளியோதரை க்கு உண்டான பவுடர் செஞ்சதுக்கப்புறம், புளிய வந்து நாங்க ஒரு நாள் ஊற வச்சு, அதுக்கப்புறம் அத வந்து மறுநாள் வந்து அந்த புளிய கரைச்சு நாங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த புளியோதரை புளிக்காய்ச்சல் அந்த பேஸ்ட்டையும், அ இந்த புளியோதரை பவுடரு, இதோட இந்த இன்கிரிடியன்ட்ஸ் இப்ப நான் சொன்ன இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து, அடுப்புல அத வந்து கொதிக்க வச்சு இறக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து முழுமையா வந்து நம்மளுக்கு புளியோதரை பேஸ்ட்டா கிடைக்குது. இதுதான் இதனுடைய ப்ராசஸ். இத நம்ம இப்ப பார்க்கலாம். நம்ம இப்ப புளியோதரை பேஸ்ட் தயார் பண்றதுக்கு முதல்ல ஆயில் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து காய வைக்கணும். ஆயில் காய்ஞ்ச உடனே நம்ம இந்த மாரி பட்டை மிளகாய பீஸ் பீஸா வந்து நறுக்கிட்டு அத அதுல போடணும். போட்டு தாளிக்கணும். தாளிச்ச உடனே அடுத்து நம்ம கருவேப்பில. கருவேப்பிலைக்கு அப்புறம் நம்ம காய்ச்சல் புளி காய்ச்சல் தண்ணிய ஊத்துறோம். அதுக்கப்புறம் உப்பு போடுறோம். அதுக்கப்புறம் வெல்லம் போடுறோம். இந்த உப்பு, வெல்லமும் நல்லா கரைஞ்சு முடிச்ச உடனே, அது ஒரு மைல்டா ஒரு மாரி கொதி வந்துரும். கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பக்குவத்த பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது, நாங்க ப்ரீ ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பவுடர வந்து இதுல போடுறோம். இந்த பவுடர போட்டு நல்லா கிண்டணும். கட்டிப்படாம நல்லா கிண்டணும். கிண்டும்போது அதுல இருக்கிற கடலை பருப்பு எல்லாமே வந்து நல்லா அதுல வந்து ரோஸ்ட் ஆயி வரணும். அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம், அந்த கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம், நம்ம அத வந்து ஒரு 20 மினிட்ஸ் அது வந்து நம்ம கிண்டுற மாரி இருக்கும். அந்த மைல்டு ஃப்ளேம்ல வச்சோம்னா, ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து செய்ற மாரி இருக்கும். அது செஞ்சு முடிச்சோனே, அத நம்ம அப்படியே இறக்கி வச்சுட்டு, ஒரு 3 டேஸ் அத வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம வச்சோம்னாலே, அது கம்ப்ளீட்டா அ வந்து செட் ஆயிரும். நான் ஃபர்ஸ்ட்டு செஞ்சு இறக்கும்போது அது வந்து கொஞ்சம் லூஸா இருக்கும். ஒரு 2 டேஸ், 3 டேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அது வந்து கொஞ்சம் கெட்டியாகும். அது கெட்டியாகும்போது அந்த பேஸ்ட்டுடைய தன்மை வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். இதுதான் இதனுடைய ப்ராசஸ். இவ்வளவு ப்ராசஸும் இப்ப அந்த காலத்துல உள்ளவங்க வீட்ல செஞ்சு தான் கொண்டு வந்திருக்காங்க, இந்த டேஸ்ட்டுக்கு. பட் இப்ப உள்ள காலத்துல, இப்ப உள்ள லேடீஸ், இப்ப உள்ள மாடர்ன் ட்ரெண்ட்ல வந்து, இப்ப டைம் இல்லாதனால யாருனாலும் இவ்வளவு டேஸ்டியா, இவ்வளவு பக்குவமா தயார் பண்ண முடியல. முடிஞ்சவங்க தயார் பண்ணுங்க. இத நான் சொன்னதுபடி தயார் பண்ணுங்க. முடியாதவங்க அம்மி தற்சார்பு சந்தையில நம்மளுடைய ப்ராடக்ட்ட நீங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நல்லபடியா நீங்க வந்து குவாலிட்டியா சாப்பிடலாம். எங்களுடைய இந்த மாரியான குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அ அம்மி தற்சார்பு சந்தை அப்படிங்கிற ஷாப்ல கிடைக்கும். அவங்க வந்து ரீட்டெயில் ஷாப்ஸும் வச்சிருக்கிறாங்க. அதே நேரம்
ஆன்லைன்லேயும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது 2 இடத்துலயுமே வந்து எங்களுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே அங்க வந்து கிடைக்கும். ஸோ நீங்க அங்க வந்து இத வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேற்கொண்டு உங்களுக்கு பல்க் ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னாலுமே, நீங்க அம்மி தற்சார்பு சந்தைய தொடர்பு கொண்டு அவங்கள்ட்டயே எங்களுடைய ப்ராடக்ட்ஸ நீங்க வாங்கிக்கலாம். நன்றி. இந்த புளியோதரை பேஸ்ட் இந்த வீடியோல பார்த்த மாரி நீங்க செஞ்சு வீட்ல சாப்பிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லன்னா, இந்த புளியோதரை பேஸ்ட் அம்மி தற்சார்பு சந்தையில கிடைக்கும். AAMMII.comல நீங்க புளியோதரை பேஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி ஆர்டர் போட்டீங்கன்னா வீட்டுக்கு வரும். 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புளியோதரை பேஸ்ட் அப்படின்னு நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா வீட்டுக்கு கொரியர் வரும். புளியோதரை பேஸ்ட் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். வாங்கி பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.